குட் ஈவினிங் டீச்சர்ஸ். நம்ம இன்றைக்கி 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதாவது டேம் 1 ஃபுல்லாகவுமே ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக முடிச்சிடலாம் இன்றைக்கி கிளாஸில். ஆஸ் பர் த டைம் டேபிள் படி வாங்க ஃபஸ்ட்டு லெசன் போகலாம். வரலாறு. இதில் முக்கியமான பாயிண்ட் பாருங்கள். வரலாறு அப்படிங்கிறதுக்கு ஹிஸ்டேரியா அப்படின்னு அர்த்தம் கிரேக்கத்தில். ஓகேங்களா? இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, விசாரிப்பதன் மூலம் கற்றுக்கொள்ளல், விசாரிப்பதன் மூலம் கற்றல் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். அதே மாதிரி வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, கற்கருவிகளை பயன்படுத்தியதுக்கும் எழுதுமுறை கண்டுபிடிப்பதற்கும் இடைப்பட்ட காலம் தான் நம்மளுக்கு வரலாற்றுக்கு முந்தைய காலம். ஓகேங்களா? கற்கருவிகளை பயன்படுத்தியதுக்கும் எழுதுமுறைகளுக்கும் இடைப்பட்ட காலம். ஓகேங்களா? வரலாற்றின் தொடக்க காலம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம். ஓகேங்களா? இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. அசோகர் பாருங்கள், அசோகர் தான் முதல்ல விலங்குகளுக்கான தனி மருத்துவமனை அமைச்சு கொடுத்தாரு. ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளுடைய தேசிய கொடியில் 24 ஆரக்கால் சக்கரம் இருக்குல்ல, இது அசோகரோட சாரநாத் கற்றூனிலிருந்து பெறப்பட்டது தான். ஓகேங்களா? சாரநாத் கற்றூனிலிருந்து பெறப்பட்டது. அப்புறம் சார்லஸ் ஆலன் அப்படிங்கிற இவர் நம்ம அசோகரை பற்றி இது பண்ணி அவர் ஒரு நூல் ஒன்று எழுதியிருப்பார். அது பேர் சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படிங்கிறது தான் அந்த நூல். ஓகேங்களா? இதை எழுதுனது யாருன்னு கேட்டிங்கன்னா சார்லஸ் ஆலன். ஓகேங்களா? அதே மாதிரி அசோகர் ஆட்சி காலத்தோட சான்றுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாஞ்சி ஸ்தூபியும் சாரநாத் கற்றூனும் தான் அசோகரோட ஆட்சிக்கான சான்றுகள். அதேமாதிரி வரலாற்றின் தந்தை யார்? ஹெரோடோசஸ். அதே மாதிரி தர்மா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பிராகிருத சொல். இதுக்கு என்ன அர்த்தம்னா தர்மம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதோட பொருள் என்ன கேட்டிங்கன்னா அறநெறி அப்படிங்கிறது அர்த்தம். இது ஃபர்ஸ்ட் யூனிட் ஓவருங்க. 2வது யூனிட் பாருங்கள். மனிதர்களின் பரிமாண வளர்ச்சி. மனுஷன் எப்படி எப்படிலாம் வளர்ந்தான் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. புவி தோற்றம் 460 கோடி ஆண்டுகள். இதெல்லாம் முக்கியம் இல்லை, முக்கியமானது சொல்லிடுறேன். பரிமாண வளர்ச்சியில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரலோபிதிகஸ்ங்கிறது தான் முதல் மனிதன். இவன் 2 to 4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியவன். எங்கே தோன்றினான்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில். ஓகேங்களா? நடக்க கற்றுக்கொண்டான் மெயினாக. அதே மாதிரி 2வது இருக்கிறது ஹோமோ ஹேப்லிஸ்ங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, இவன் தோன்றி 2.3 to 1.4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னோட்டி தோன்றியவன். தொடக்க கால மனிதன் இவன் தான். ஓகேங்களா? அதாவது ஒரு பெண்டர் நடந்தவன் நேராக நடக்க கற்றுக்கொண்டது ஃபஸ்ட்டு ஆஸ்ட்ரலோபிதிகஸ். ஓகேங்களா? 2வது ஹோமோ ஹேப்லிஸ். இவன் தொடக்க கால மனிதன். ஓகேங்களா? இவன் எப்படி இருந்தான்னு கேட்டிங்கன்னா பெரிய கால் விரல்களை வச்சுருந்தான். ஓகேங்களா? அதே மாதிரி நீட்சி அடைந்த தாடை நீட்சி சற்று குறைந்து காணப்பட்டான். அதே மாதிரி கருவிகளை உருவாக்கினான். அதான் ரொம்ப முக்கியம். ஹோமோ ஹெப்லிஸ் கருவிகளை உருவாக்கினான். அப்புறம் பாருங்க, ஹோமோ எரெக்டஸ். இவன் அதுக்கப்புறம் தோன்றிய மனிதன். 1.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய மனிதன். இவன் ஜாவா மனிதன் போல முழு மனிதன் கிடையாது. ஓகேங்களா? தற்கால மனிதர்களை விட சிறிய மூளைகளை தான் வச்சிருந்தான். சிறிய மூளைகளை உடையவன். நெருப்பின் பயனை அறிந்திருந்தான். நேராக நிமிர்ந்த மனிதன் இவன். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, நியாண்டர்தாஸ். இவன் 1,30,000 to 40,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றியவன். இவனும் முழுமையான மனுஷன் கிடையாது. ஆப்பிரிக்க மனிதன்ட்டு கொஞ்சம் வேறுபட்டு இருந்தான். கரடு முரடான கருவிகளை பயன்படுத்தினான். ஓகேங்களா? முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கரடு முரடான கருவிகளை பயன்படுத்தினான். வேட்டையாடும் திறனில் பின்தங்கியிருந்தான். இறந்தவைகளை புதைத்திருந்தனர். ஓகேங்களா? இவனுக்குள்ள சான்றுகள் எங்கே கிடைக்குன்னா ஜெர்மனியில் கிடைக்குது. ஓகேங்களா? நியாண்டர்தாஸ். அப்புறம் ஹோமோ சேப்பியன்ஸ் பாருங்கள். ஹோமோ சேப்பியன்ஸ் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியவர். சுயமாக சிந்திக்கும் மனிதன். ரொம்ப முக்கியம். நவீன மனிதன் வேட்டையாடும் மற்றும் உணவு சேகரிக்கும் சமூகமாக வாழ்ந்தான். ஓகேங்களா? இவன் கரடு முரடான கருவிகளை பயன்படுத்தினான். ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து ஐரோப்பியாவிலும் ஆசியாவிலும் குடிபெயர்ந்தான். ஓகேங்களா? இவன் தான் ஹோமோ சேப்பியன்ஸ். அப்புறம் குரோமெக்னான்ஸ்ங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, கிழக்கு ஆப்பிரிக்காவில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் மேற்கு ஆசிய தென்கிழக்கு ஐரோப்பியாவில் 40,000 ஆண்டுகளுக்கு முன்பும் தோன்றியவன். ஓகேங்களா? ஆக்சுவலாக கிழக்கு ஆப்பிரிக்காவிலையும் மேற்கு ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பாவில்
உள்ள மனிதன் தான். ஓகேங்களா, இது கேட்க மாட்டாங்க. இவன் ஒரு நவீன மனிதன். நவீன மனிதன் யாருன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன எழுதிடணும், க்ரோ மேக்னான்ஸ் அப்படிங்கிறத எழுதிடணும். ஓகேங்களா, க்ரோ மேக்னான்ஸ் அப்படிங்கிறத எழுதிடணும். அதே மாதிரி எலும்பாலான கருவிகளையும் பயன்படுத்தினான். ஓகேங்களா, அதே மாதிரி குத்திட்டி அப்புறம் நெம்புகோல் வகை கருவிகளையும் பயன்படுத்தினான். அதே மாதிரி பாருங்கள், இது இவ்வளவும் நம்ம மனிதர்களை பற்றி படித்தாச்சு. அப்புறம் வந்து பாருங்கள், மானுடவியல் அப்படின்னா ஆந்த்ரோஃபாலஜி. ஆந்த்ரோஃபாலஜிங்கிறது மானுடவியல், கிரேக்க வார்த்தை. ஓகேங்களா, 2 கிரேக்க வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்டது. ஆந்த்ரோஃபோஸ் அப்படின்னா மனிதன், லாகஸ் அப்படின்னா எண்ணங்கள். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த க்ரோமேக்னான்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து மனிதர்கள் வந்து பிரேசிலில் வந்து லாஸ்காஸ் என்னும் இடத்தில் உள்ள குகைகளில் வாழ்ந்ததற்கான, அப்போ க்ரோமேக்னான்ஸ் வந்து எந்த இடத்துல இருக்கிறதுக்கான சான்று கிடச்சிருக்கு நம்மளுக்கு, ஃப்ரான்ஸில் உள்ள லாஸ்காஸ் அப்படிங்கிற இடத்துல. ஓகேங்களா, லாஸ்காஸ். அடுத்து யூனிட் பாருங்கள். அடுத்து பாருங்கள், இந்த ஒரு சின்ன டேபிள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இது ஆஸ்ட்ரோலோபித்திகஸ் அப்படிங்கிறவன் கிழக்கு ஆப்பிரிக்காவில் வாழ்ந்தவன், நம்ம படித்த யாருன்னே. அதேமாதிரி ஹோமோ ஹெப்லிஸ் வந்து தென்னாப்பிரிக்கா, ஹோமோ எரக்டஸ் வந்து ஆப்பிரிக்காவும் ஆசியாவும், நியாண்டர்தல்ஸ் வந்து யுரேஷியா, அதாவது ஐரோப்பாவும் ஆசியாவும் சேர்ந்தது. க்ரோமேக்னான்ஸ் அப்படிங்கிறவன் வந்து ஃப்ரான்ஸ். அதே வந்து பீயிங் மனிதன் வந்து சைனா, ஹோமோசேபியன்ஸ் வந்து ஆப்பிரிக்கா, ஹைடல்பர்க் வந்து லண்டன். இது எல்லாமே நம்ம படிச்சுக்கணும், பொறுத்துகையில் கொடுப்பாங்க, கட்டாயமாக நல்லா படிச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், மனிதனின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு சக்கரம். அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து பாறை ஓவியங்கள் காணப்படக்கூடிய இடங்கள் கொடுத்துருக்காங்க. கீழ்வளை எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா விழுப்புரம், உசிலம்பட்டி மதுரை, அப்புறம் குமுதிபதி அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கோவை. அதே மாதிரி மாவடைப்பு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கோவை. அப்புறம் பொறிவுரை வந்து கரிக்கையூர். ஓகேங்களா, கரிக்கையூர் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நீலகிரியில் இருக்குது. இவ்வளோ இடங்கள்லையும் பாறை ஓவியங்கள் நம்ம தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய இடங்கள். ஓகேங்களா, அதான் இதில் கொடுத்துருக்காங்க. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பொறிவரை எங்கே இருக்குது, கரிக்கையூர் எங்கே இருக்குன்னா நீலகிரியில். ஓகேங்களா, அப்புறம் தான்சானியா அப்படிங்கிறது வந்து ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்குது. ஓகேங்களா, ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்குது. அதேமாதிரி அழகு 3வது யூனிட் பேர்லாம் சிந்து சமவெளி நாகரிகம். அதுக்கு முன்னக்கூட்டி சில நாகரிகங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சீன நாகரிகம் பாருங்கள். இந்த இயர் மட்டும் பார்த்துக்கிடுங்க, 1700 to 1122 கிமு. அப்புறம் 3000 to 1100 இது வந்து எகிப்து. 3300 to 1900 சிந்து சமவெளி. 3500 to 2000 மெசபடோமிய நாகரிகம். ஸோ மெசபடோமிய நாகரிகம் தான் இருக்கிறதுலே தொன்மையான நாகரிகம். ஓகேங்களா, வருஷத்தை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இருக்கிறதுலே அதான் ரொம்ப தொன்மையானது. 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. ஓகேங்களா, அப்புறம் ஹரப்பான என்ன கொடுத்துருக்காங்க, புதையுண்ட நகரம். முதல்ல என்ன செய்வாங்கன்னா சார்லஸ் மேஷன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் வந்து என்ன செஞ்சுருப்பாருன்னா இந்த ஹரப்பா பற்றி தன்னுடைய நூலில் வந்து விவரிச்சிருப்பார். இவர் என்ன செய்வார்னா ரயில் பாதை அமைக்கும் போது அதில் வந்து நிறைய சுட்ட செங்கற்கள் வந்து கண்டறியப்பட்டிருக்கும். ஓகேங்களா, எந்த இடம்னா 1956 லாகூரில் கராச்சிக்கு ரயில் பாதை போடும்போது அதை கண்டுபிடிப்பாங்க. ஓகேங்களா, 1920 ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழ்வாராய்ச்சி செய்ய ஆரம்பித்தாங்க. 1924 ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் என்ன கண்டுபிடிச்சார், தொல்லியல் துறையின் டைரக்டர். ஓகே, தொல்பொருள் ஆய்வுத்துறையின் டைரக்டர் இயக்குனர் வந்து ஹரப்பாக்கும் மொஹஞ்சதாரோக்கும் இடையில ஒரு பொதுவான அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதே மாதிரி ஹரப்பா நாகரிகம் வந்து மொஹஞ்சதாரோவை விட பழமையானது அப்படிங்கிறதையும் அவர் கண்டுபிடிச்சார். இதுதான் ரொம்ப கீ பாயிண்ட்ஸு. அதே மாதிரி நாகரிகம் அப்படிங்கிற சொல் வந்து லத்தீன்லேருந்து பெறப்பட்டது. அதுக்கு மீனிங் வந்து சிவிஸ். ஓகேங்களா, இதன் பொருள் வந்து நகரம். அதே மாதிரி புவி எல்லை பாருங்கள், தெற்கு ஆசியா எது, சிந்து சமவெளி. ஹரப்பாவுக்கு வரையறை கொடுத்துருக்காங்க. எங்கே இருக்குன்னா தெற்கு ஆசியாவில் இருக்குது ஹரப்பா. ஓகேங்களா, இது வந்து வெண்கல காலத்தை சார்ந்தது. கிமு 1300 to 900 பாயிண்ட் படித்தோம். 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் இருக்குது. 6 பெரிய நகரங்கள் இருக்குது. 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது. ஓகேங்களா, மக்கள் வந்து வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்தியனால தான் அந்த காலம் வெண்கல காலம்னு அழைக்கப்படுது. ஹரப்பா நாகரிகம் ஒரு கிராம நாகரிகம் இல்லை, நகர நாகரிகம். அதே மாதிரி ஹரப்பா நகரத்தின் தனித்தன்மை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பாருங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இதில் மிகப்பெரிய பொது கட்டடம் ஒன்று இருந்திருக்கு, கூட்ட அரங்கம். அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கூட்ட அரங்கம். மக்கள் கூடக்கூடிய பொது கட்டடம் ஒன்று இருந்திருக்கு, அதுக்கு பேர் கூட்ட அரங்கம்.
அதில் வந்து 20 தூண்கள் 4 வரிசைகளை கொண்டதாக இருந்திருக்கு அந்த கூடம் வந்து. இது ஒரு பாயிண்ட். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, சுமேரிய அக்காடி பேரரசுக்கு உட்பட்ட நாரம்சின்ங்கிற ஒரு மன்னன் வந்து சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்காங்கிற இடத்துல வந்து அணிகலன்கள் வாங்கியதாக வந்து என்ன இருக்கு, குறிப்பு இருக்குது. எந்த இடத்துல, மெலுக்கா அப்படிங்கிற இடத்துல வந்து அணிகலன்கள் வந்து வாங்கினதா நம்மளுக்கு குறிப்பு இருக்குது. ஓகேங்களா. அணிகலன்கள் வாங்கினதா குறிப்பு இருக்குது. அதே மாதிரி கப்பல் கட்டும் தளம் எங்கே இருக்குது நம்மளுக்கு, குஜராத்தில் இருக்கக்கூடிய லோத்தல். கப்பல் கட்டும் தளம் எங்கே இருக்குது, லோத்தல் இருக்குது. இது எங்கே இருக்குது, லோத்தலுங்கிறது குஜராத்தின் சபர்மதி ஆற்றின் ஒரு துணையாறு. ஓகேங்களா. துணை ஆற்றின் கரையில் இருக்குது எது, கப்பல் கட்டும் தளம். அதே மாதிரி அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை எங்கே கண்டெடுக்கப்பட்டது, மொகஞ்சதாரோ. பெண் சிலையும் மொகஞ்சதாரோ தான். ஓகேங்களா. அதே மாதிரி குஜராத் மாநிலத்தில் தந்தத்திலால் ஆன அளவுகோல் 1704 மில்லிமீட்டர் என்ற சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது. தந்தத்தில் செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா. மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் எது, செம்பு. இரும்பு கிடையாது, செம்பு. மொகஞ்சதாராவில் அதே மாதிரி சிறிய பெண்ணின் சிலையும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. ஆணும் சிலையும் மொகஞ்சதாரா தான், பெண் சிலையும் மொகஞ்சதாரா தான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா நடனமாது. அதே மாதிரி சிந்து சமவெளி மக்களுக்கு இரும்போட பயன் தெரியாது. ஆபரணம் வந்து சிவப்பு நிற கற்களால் பண்ணாங்க, சிவப்பு நிற கற்கள். அதே மாதிரி தாய் வழிபாடு பண்ணாங்க. முதல் எழுத்து வடிவம் வந்து யாரால் உருவாக்கப்பட்டது, சுமேரியர்களால். ஓகேங்களா. அதே மாதிரி மொகஞ்சதாராவில் வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் எங்கே இருக்குன்னா, அந்த மொகஞ்சதாராவை வந்து யுனெஸ்கோ வந்து என்ன செஞ்சிருக்கு, மொகஞ்சதாராவை வந்து யுனெஸ்கோங்கிறது உலக பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி கதிரியக்க கார்பனை பயன்படுத்தி அதோட வயசை வந்து நம்ம ஒரு பொருளோட வயசை வந்து கண்டுபிடிக்க முடியும், கார்பன் 14 பயன்படுத்தி. அதே மாதிரி கிமு 2500 ஆண்டுகளுக்கு முன்பு கும்ஃபு மன்னனால் சுண்ணாம்பு கண்ணால் கட்டப்பட்ட கிசே பிரமிடு வந்து கட்டப்பட்டது. ஓகேங்களா. இது என்ன, கிசே பிரமிடு கட்டினது யாருன்னு கேட்டிங்கன்னா குஃபு மன்னன் கொஞ்சம். ஓகேங்களா. குஃபு சுண்ணாம்பு கல்லால் கட்டியிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு ஜிகரட் என்ற ஊர் கட்டப்பட்டது. ஓகேங்களா. இதுவும் படித்து வச்சுக்கிடுங்க. அதே மாதிரி இரண்டாம் ராமெசிஸ் என்பவர் வந்து என்ன செஞ்சிருப்பாரு, ரெட்டை கோயில் கட்டியிருப்பார், எகிப்து அரசன். சரிங்களா. அபு சிம்பல்ல. எங்க, அபு சிம்மல். அதே மாதிரி நம்ம தானிய களஞ்சியம் ஒன்று எங்கே கண்டெடுத்திருக்காங்க, ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகிர்களில் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ தானிய களஞ்சியம் கண்டெடுக்கப்பட்ட இடம் எங்கே, ராகிகர். ஓகேங்களா. ராகிகர். இது வந்து முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா நகரத்தை காட்டுது. அதே மாதிரி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இடங்கள் பாருங்கள், கொர்க்கை, வஞ்சி, தொண்டி. இதெல்லாம் இன்னும் பாகிஸ்தானில் இருக்குது. ஓகேங்களா. சிந்து சமவெளியில் உள்ள இந்த பெயர்கள் எல்லாமே பாகிஸ்தானில் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப நோட் பண்ண வேண்டியது. அதேமாதிரி இந்திய தொல்லியல் துறை வந்து 1861 அலெக்சாண்டர் ஹன்னிங்காம் என்க நிலையாள அளவியலாளர் உதவியோடு நிறுவப்பட்டது. இதன் தலைமையாக எங்கே இருக்குது, புதுடெல்லி. தான் டிஎன்பிசி கொஸ்டின், டெட்டு கொஸ்டின். அதே மாதிரி சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முற்பட்ட நாகரிகம் எதுன்னு கேட்டிங்கன்னா மெஹர்கர் நாகரிகம். இது கிமு 7000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. ஓகேங்களா. இங்கே இது வந்து புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த இடம். ஓகேங்களா. இது எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டிங்கன்னா பலுசிஸ்தான், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலுசிஸ்தானில் இருக்குது. ஓகேங்களா. 3 யூனிட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 4வது யூனிட் போகலாம். அதே மாதிரி சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஒரு சில பாயிண்ட்ஸ் இதில் இல்லை, நான் சொல்லிடுறேன். இதில் என்னென்னா கழிவுநீர் திட்டம் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தில் உண்டு. அதே மாதிரி பெருங்குளம் ஒன்று உண்டு. கோட்டைகள், மன்னர்கள், வணிகர்கள் எல்லாருமே கோட்டையின் மேற்புற பகுதியில் இருப்பாங்க. கீழ்ப்புற பகுதியில் யார் போயிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம பொதுமக்கள் எல்லாருமே. ஓகேங்களா. ஏன்னா மேல்புற பகுதியில் வெள்ளம் வந்தாலுமே அவங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு மேல் பகுதியில் இருந்தாங்க. அதே மாதிரி கழிவுநீர் திட்டம், அதே மாதிரி செங்கல்களால் அடுக்கப்பட்ட கழிவுநீர் போகிற மாதிரி மூடி வைக்கப்பட்ட கழிவுநீர் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் எந்த விதமான கழிவுநீர் வெளியில் போகாமல் அது ஒரு குறிப்பிட்ட கால்வாயில் போகிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி பெருங்குளம் ஒன்று இருந்துச்சு, வடக்கு தெற்காக இருந்துச்சு, அதன் படிக்கட்டுகள் இது எல்லாமே நீங்கள் படிக்கணும். அதே மாதிரி தானிய களஞ்சியங்கள் இருந்துச்சு, அது கண்டெடுக்கப்பட்ட இடம் ராகிகர். ஓகேங்களா. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸு. இது நீங்கள் பொதுவாக
சிந்து சமவெளிக நாகரிகனாலே எல்லாமே சிறப்பாக இருக்கும். தெருக்கள் எல்லாமே நேர்கோட்டில் இருந்துச்சு. அங்கே கோணல் மாடலாக கட்டல, ஒரு ஒழுங்குமுறையோடு இருந்திருக்கு. அப்போது அங்கே ஒரு கட்டமைப்பு இருந்திருக்கு. அங்கே அங்கே மக்களை ஆண்டிருக்காங்க அரசர்கள் மாதிரி. ஓகேங்களா? அதனால தான் அந்த நேரிய வண்ணமாக அந்த மக்கள் நேர்கோட்டில் வீடு கட்டி வாழ்ந்திருக்காங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அந்த கொஸ்டின் வரும்போது அது யோசித்து பதிலளிக்க உதவும். ஓகே, தமிழ்நாட்டின் பண்டைய நாகரிகங்கள் இது 4வது லெசன். இதில் பாருங்கள், சோழர்களின் துறைமுகம் இது பூம்புகார். அதே மாதிரி இந்த துறைமுகம் பூம்புகாரை பற்றி எந்தெந்த நூல்கள் இருக்குன்னா பட்டினப்பாளையிலையும் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலில் இருக்குது. பட்டினப்பாளையின் ஆசிரியர் யார்? உத்திர கண்ணனார். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி பாருங்கள், மதுரைக்கு அருகில் கீழடியில் தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, அகழ்வாய்வு நடைபெறுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், நாளங்காடின்னா என்ன, அல்லங்காடினா எல்லாம் கொடுத்துருக்காங்க. நாளங்காடிங்கிறது பகல் பொழுது, அல்லங்காடிங்கிறது இரவு பகுதியில் செயல்பட்ட வணிகங்கள். ஓகே, வணிகம் மீன்ஸ் அந்த பகுதிகளில் வியாபாரம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதான் நாளங்காடி, அல்லங்காடி. அதே மாதிரி மதுரை தூங்கா நகரம். ஓகேங்களா? அதே மாதிரி கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ் என்ன சொல்கிறாரு, குறிப்புகளிலும் சந்திரகுப்தரோட அமைச்சர் சாணக்கியரோட குறிப்புகளும் மதுரை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகேங்களா? இதில் சாணக்கியரோட நூல் என்னது, அர்த்த சாஸ்திரம். அதுலேயும் மதுரை பற்றி குறிப்பு இருக்குது. அதேமாதிரி மெகஸ்தனிஸும் என்ன செஞ்சுருக்காரு, அவருடைய குறிப்பில் மதுரையை பற்றி குறிப்பிட்டிருக்காரு. அப்புறம் அடுத்து படிக்கக்கூடிய ஊர் காஞ்சி. காஞ்சி 7 இந்திய புனித தலங்களில் ஒன்று. ஓகேங்களா? அதே மாதிரி யுவாங் சுவாங் என்ன செஞ்சிருக்காரு, கூடுதல் படிப்புக்காக காஞ்சிக்கு வந்திருக்காரு. அதே மாதிரி புகார் துறைமுகம் நகரம் எனவும், மதுரை வணிக நகரம் எனவும், காஞ்சி என்ன நகரம் என அழைக்கப்படுது, கல்வி நகரம் எனவும் அழைக்கப்பட்டது. ஓகேங்களா? நகரங்களில் சிறந்தது காஞ்சி என காளிதாசர் குறிப்பிடுகிறார். கல்வியில் சிறந்தது கல்வியில் கரையில்லாத காஞ்சின்னு என்ன யார் குறிப்பிடுறார், திருநாவுக்கரசர் குறிப்பிடுறார். ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டு. அதே மாதிரி தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் ஆகியோர்கள் எங்கே வசிச்சிருந்தாங்க, காஞ்சியில் வசிச்சிருந்தாங்க. ஓகேங்களா? இவங்களாம் நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஏரிகளின் மாவட்டம் என அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியது யார், ராஜசிம்மன். இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதே மாதிரி மேலும் மற்ற நகரங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க, அது தேவையில்லை, நம்ம அடுத்து பார்க்கலாம். சோழ நாடு பாருங்கள், சோறு உடைத்தது. பாண்டிய நாடு முத்துடைத்தது. சேர நாடு வேளம் உடைத்தது. தொண்டை நாடு சான்றோர் உடைத்தது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கிடுங்க. ஓகே டீச்சர், நம்ம இன்றைக்கி டேம் 1 6th முடிச்சிட்டோம். நாளைக்கு டேம் 2 6th பார்க்கலாம். இதை 1க்கு 2 முறை இன்றைக்கே கேட்டு முடிச்சிருங்க, எதுவுமே பெண்டிங் வைக்கிறாங்க. எக்ஸாமில் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே டீச்சர், நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டீச்சர். தேங்க்யூ.